இந்த क्वेश्चन பார்க்கலாங்க. இந்த क्वेश्चन படிக்கலாம் first. A mixture of hydrogen gas and the theoretical amount of air at 25 degrees Celsius and a total pressure of 1 atmosphere is exploded in a closed rigid vessel. If the process occurs under dq equal to 0 condition, then using the given data, answer the questions that follow. Given CV of nitrogen 6.3 calories per degree per mole, CV of water in gaseous state 9.3 calories per degree per mole, enthalpy of formation of water in gaseous state minus 57.8 kilocalories. Take air as 80% nitrogen and 20% oxygen by volume. இப்போ இதில் இந்த first question பார்க்கலாம். What will be the maximum temperature approximately attained if the process occurs in above container? அடுத்த question என்ன கேட்டிருக்காங்கன்னா what will be the final pressure in atmosphere approximately அப்படி கேட்டிருக்காங்க. So first maximum temperature எவ்வளவு attain ஆயிருக்குது இந்த above containerல. இந்த containerல என்ன நடக்குது? dq equal to 0 அப்படின்னா இது வந்து adiabatic process. அடுத்து இங்க exploded அன்ட்டு சொல்லியிருக்காங்க. exploded என்ன explosion நடந்திருக்கு. சரி, என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு? என்னென்ன எடுத்து நிற்கிறாங்க? ஒன்று ஹைட்ரஜன் கேஸ், இன்னொன்று ஏர். ஏர்ல என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இந்த கொடுத்திருக்கிற வேல்யூஸ் பாருங்க. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் நைட்ரஜன் கொடுத்திருக்காங்க, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இன் கேசஸ் ஸ்டேட் கொடுத்திருக்காங்க, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற டாட்டா பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ல என்ன நடந்திருக்கலாம்னாக்கா இந்த ஹைட்ரஜன் கேஸும் இந்த ஆக்சிஜன் கேஸும் சேர்த்துக்கிட்டு வாட்டரா மாறி இருக்கும். இந்த ஹைட்ரஜன் கேஸும் இந்த ஆக்சிஜன் கேஸும் சேர்ந்து வாட்டரா மாறி இருக்கும். நைட்ரஜன் வந்து ஒண்ணுமே ஆகாம இருக்கலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. நைட்ரஜன் அப்படியே ரிமைனிங் இருக்கலாம். இப்போ இங்க CV of N2 CV of H2 கொடுத்திருக்காங்கன்னா இதனுடைய மீனிங் என்னவா இருக்கலாம்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸும் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸும் கம்ப்ளீட்டா வாட்டரா மாறிட்டு இருக்கும். அதனாலதான் CV of ஆக்சிஜன் கொடுக்கல. ஏன்னா இப்போ இந்த கால்குலேட் பண்ணணும் போது இங்க கொடுத்திருக்கிற டாட்டா வச்சு பார்க்கும்போது இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வருது. அப்போ இந்த ஹைட்ரஜன் கேஸ் இந்த ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸோட கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் போயிட்டு வாட்டர் கொடுத்துருது. அப்போ ரியாக்ஷன் முடிஞ்ச பின்னாடி இந்த வெசல்ல என்ன இருக்குன்னா வாட்டர் கேஸஸ் ஸ்டேட்ல இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஆக்சிஜன் இருக்காது, இந்த ஹைட்ரஜன் இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. ஏன்னா CV of N2 CV of வாட்டர் தானே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு சொல்றேன். சரி, இப்போ அப்படின்னா இங்க என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து இந்த ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸோட சேர்ந்து வாட்டர் கேஸை கொடுக்குது. இப்போ இதுல எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது, எவ்வளவு ஆக்சிஜன் கேஸ் இருக்குதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? அதை பத்தி எந்த ஒரு டாட்டாவும் கொடுக்கல. சார் இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு பாசிபிலிட்டி, ஆக்சிஜன் கேஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்ல என்ன வால்யூம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் வந்து 80% கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லலாம்னா மோல் பர்சன்டேஜ் கூட சொல்லலாம். அப்படின்னாக்கா மோல் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னாக்கா நைட்ரஜன் எவ்வளவு இருக்கலாம்னாக்கா 0.8x மோல்ஸ் இருக்கலாம். அதே போல ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 20% கொடுத்திருக்காங்க. அப்போ ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கலாம்னாக்கா 0.2x மோல்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஆக்சிஜன் எவ்வளவுன்னு தெரியாது, அதனாலதான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இங்க என்ன கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான பாசிபிலிட்டினாக்கா ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் கொடுக்கும். ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் கொடுக்கும். இதுக்கான என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்திருக்காங்க டெல்டா HF. டெல்டா HF என்ன? என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர்னாக்கா வாட்டர் 1 மோல் வச்சுக்கணும். 1 மோல் வச்சுக்கணும் தான் பேலன்ஸ் பண்ணணும் ரியாக்ஷன். சரி, அப்போ வாட்டர் 1 மோல்னு வச்சுக்கணும். இங்க என்ன பண்ணணும்னா இங்க ஆஃப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, minus 57.8 கிலோ கேலரிஸ் கொடுத்திருக்காங்க. சரி, ஸோ minus 57.8 கிலோ கேலரிஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குதுன்னாக்கா
0.2x moles இருக்கு. ஆக்சிஜன் 0.2x moles இருக்கு. இது கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போகணும். ரிமைனிங் ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. சரி, அப்படின்னா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கணும்? ஹைட்ரஜன் எவ்வளவு எடுத்துக்கணும் தெரியாது. ஆனா ஹைட்ரஜனும் கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போயிடணும், ரிமைனிங் இருக்கக்கூடாது. ஏன்னா கிவன் டாட்டால CV ஆஃப் ஹைட்ரஜன் கொடுக்கல. அதை வச்சு இந்த பாசிபிலிட்டிக்கு நம்ம வரும். அப்படின்னா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கணும்னா 0.4x moles இருக்கணும். அது கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போயிடும். இது 0.4x moles இருக்கணும், இது கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் போயிடணும். இது 0.2x moles இருக்கணும், இது கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் போயிடணும். அப்போ வாட்டர் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்னா 0.4x moles ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ பிஃபோர் ரியாக்ஷன் என்னென்ன இருந்துச்சுனாக்கா ஹைட்ரஜன் இருக்குது, அது 0.4x moles இருக்குது. நைட்ரஜன் இருக்குது, அது 0.8x moles இருக்குது. ஆக்சிஜன் இருக்குது, அது எவ்வளவு இருக்குதுன்னா 0.2x moles இருக்குது. ஆஃப்டர் த ரியாக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நைட்ரஜன் கெமிக்கல் ரியாக்ஷன் போகாத மாதிரி அந்த பாசிபிலிட்டியில நம்ம எடுத்துன்னு இருக்கிறோம். ஏன்னா நைட்ரஜனுடைய CV கொடுத்ததுனால அதுக்காக நைட்ரஜன் கெமிக்கல் ரியாக்ஷன் போகாதுன்னு கிடையாது. நைட்ரஜன் ஆக்சிஜனோட கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு நைட்ரிக் ஆக்சைடு கொடுக்கும். அதுக்கு தேவையான எனர்ஜி, அது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இங்கதான் எக்ஸ்ப்ளோஷன் தானே பண்றாங்க. ஆனா இங்க அந்த பாசிபிலிட்டி வேண்டாம். இந்த ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் பண்ணதுனால ஹைட்ரஜன் இருக்காது, ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் பண்ணதுனால ஆக்சிஜன் இருக்காது. இப்போ வாட்டர் இருக்கும். வாட்டர் எவ்வளவு இருக்குன்னா 0.4x moles இருக்கும். சரி, இதுதான் இப்போ எக்ஸ்ப்ளோஷன்ல நடந்தது. இப்போ அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா எவ்வளவு டெம்பரேச்சர் ரீச் ஆயிருக்குது அன்ட்டு இப்ப கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் எவ்வளவுன்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 2 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னாக்கா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட்டைன்டுன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபைனல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட்டைன்டு அன்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்னா என்ன? எக்ஸ்டர்னலோட எந்த ஒரு ஹீட் கான்டாக்டும் இருக்காது. அப்போ இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ப்ராசஸ் நடக்குது, இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்பன்னா எனர்ஜி லிபரேட் ஆயிருக்குது. லிபரேட் ஆன எனர்ஜி சிஸ்டத்துக்குள்ளதான் இருக்கணும், சரௌண்டிங்க்கு வரக்கூடாது. என்ன அடியபேட்டிக் சிஸ்டத்துக்குள்ள இருக்குதுன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் என்ன ஆகணும்? ரைஸ் ஆகும். எவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு, அதாவது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்ட்டு நம்ம பார்க்கலாம். எவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்ட்டு நம்ம பார்த்துட்டு பண்ணலாம். இப்போ வந்து வாட்டர் வந்து 1 mole ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா 1 mole ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆகுதுன்னா 57.8 கிலோ கேலரிஸ் ரிலீஸ் ஆகும். இங்க எவ்வளவு வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்குது? 0.4x moles ஃபார்ம் ஆயிருக்குது. அப்போ எவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆகும்? எவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆகும்னா 57.8 கிலோ கேலரிஸ் இன்ட்டு 0.4x. இவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஹீட்டை யார் அப்சர்வ் பண்ணுவாங்க? இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸ் அப்சர்வ் பண்ணும், இங்க இருக்கக்கூடிய வாட்டர் அப்சர்வ் பண்ணும். சரி, அப்போ ஹீட் ரிலீஸ்ட் வந்து இது, ஹீட் அப்சர்வ்ட் வந்து இங்க 2 பேர். சரி, இப்போ இதன் மூலமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹீட் ரிலீஸ்ட் is equal to heat absorbed. எவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆச்சு அவ்வளவு ஹீட் அப்சர்வ் ஆகும். சரி, எவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆச்சுங்க? இங்க 57.8 into 0.4x ரிலீஸ் ஆயிருக்கு. So 57.8 into 0.4x கிலோ கேலரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது அப்சர்வ் பண்ணது யாரு? நைட்ரஜன். N2 அப்சர்வ் பண்ணிருக்கு. N2 கான CV எவ்வளவு சொல்லிருக்காங்க? N2 கான நைட்ரஜனுக்கான CV எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 6.3 கலோரிஸ் per degree per mole இப்படி சொல்லிருக்காங்க. இது வந்து நைட்ரஜனுக்கான CV. இத நைட்ரஜனுடைய மோல்ஸால மல்டிப்ளை பண்ணிருக்கு. நைட்ரஜனுடைய மோல்ஸ் வந்து இவ்வளவு இருக்குது. அடுத்து யார் அப்சர்வ் பண்றாங்க ஹீட்டை? வாட்டர் வேப்பர் அப்சர்வ் பண்ணுது. வாட்டர் வேப்பருக்கான CV எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 9.3 கலோரிஸ் per degree per mole சொல்லியிருக்காங்க. இத வாட்டர்னுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 0.4x moles. இப்போ என்னென்ன யூனிட் எல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க இங்க. சோ இந்த இடத்துல இந்த பர்மோலும் மோலும் கேன்சல் ஆகிக்குது. அடுத்து வந்து இதை டெல்டா T-ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டெல்டா T-ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இங்க பர்மோலும் மோலும் கேன்சல் ஆகிக்குது. இங்க கிலோ கேலரிஸ் இருக்குது,
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலோரிஸ் இருக்குது, அதனால இத கலோரிஸா மாத்திக்கோங்க. சோ 57.8. அடுத்து எக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால எக்ஸை கேன்சல் பண்ணிடுங்க, இத கலோரிஸா மாத்திக்கோங்க. இப்படி எக்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 6.3 இன்ட்டு 0.8 இன்ட்டு டெல்டா டி. அடுத்து இங்க இது வந்து கலோரிஸ்ல இருக்குது. இப்போ அடுத்து கலோரிஸ் பர் டிகிரி, கலோரிஸ் பர் டிகிரில இருக்குது. இது இங்க வந்து 9.3 இன்ட்டு 0.4 டெல்டா டி. இதனுடைய யூனிட் வந்து கலோரிஸ் பர் டிகிரி இப்படி இருக்குது. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா டெல்டா டியை நம்ம கண்டுபிடிச்சலாம். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா டெல்டா டி கிடைக்கும். டெல்டா டி எவ்வளவு வருதுன்னாக்கா 2639 வருது. டெல்டா டி இவ்வளவு கிடைக்குது, இவ்வளவு டிகிரி கிடைக்குது டெல்டா டி. இப்போ டெல்டா டி என்னன்னு சொல்லனா ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். இனிஷியல் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 298 கெல்வின் ஈக்குவல் டு 2639 கெல்வின் சொல்றோம். அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்குது. ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்லனாக்கா தட் இஸ் 2937 கெல்வின். இது வந்து என்ன சொல்றோம்னாக்கா ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ நமக்கு கிடைச்ச ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோன்னா இவ்வளவு கிடைக்குது. ஸோ எந்த ஆப்ஷனை சொல்லலாம்னாக்கா ஸோ வி கேன் சே இந்த ஃபோர்த் ஆப்ஷனை நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் வில் பி த ஃபைனல் ப்ரெஷர். ஃபைனல் ப்ரெஷர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலா எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இனிஷியலா கொடுத்தது வந்து 1 atmosphere கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனல் ப்ரெஷர் எவ்வளவுன்ட்டு கேட்குறாங்க. சரி, ஃபைனல் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இனிஷியலா என்னென்ன இருக்குதுன்னாக்கா ஹைட்ரஜன் 0.4x, நைட்ரஜன் 0.8x, ஆக்சிஜன் 0.2x இருந்துச்சு. ரியாக்ஷன் முடிஞ்ச முன்னாடி நைட்ரஜன் 0.8x இருக்குது, வாட்டர் 0.4x இருக்குது. இதை வச்சு இப்போ ஃபைனல் ப்ரெஷரை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபைனல் ப்ரெஷர் போறதுக்காக என்ன பண்றோம்னா இனிஷியல் ப்ரெஷர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்க. இனிஷியல் ப்ரெஷர் வந்து 1 atmosphere கொடுத்துருக்காங்க. அடுத்து வால்யூம் ஆஃப் வெசல் வந்து B. அது இல்லாம வால்யூம் வந்து ரிஜிட் எடுத்து சொல்லியிருக்காங்க வெசல், அதனால ஒர்க் எல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் எவ்வளவு இருந்துச்சுன்னா 0.4x இருந்துச்சு, நைட்ரஜன் வந்து 0.8x மோல்ஸ் இருந்துச்சு, ஆக்சிஜன் வந்து 0.2x மோல்ஸ் இருந்துச்சு இனிஷியலா. அடுத்து இன்ட்டு ஆர் இன்ட்டு டெம்பரேச்சர். இனிஷியல் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 298 கெல்வின். இது இனிஷியலா இருந்தது. ஐடியல் கேஸா அஸ்யூம் பண்ணிக்கின்னு நம்ம செய்யறோம். இப்போ நமக்கு தேவை ஃபைனல் ப்ரெஷர் நமக்கு தேவைப்படுது. இப்போ வால்யூம் ஆஃப் வெசல், வெசல் வந்து ரிஜிடா இருக்கிறதுனால அதனுடைய வால்யூம் மாறாது. அப்படின்னா வால்யூம் ஆஃப் வெசல் ரிஜிட்னா ஒர்க்கும் எதுவும் நடக்காது. எக்ஸ்பான்ஷன் ஒர்க், கம்ப்ரெஷன் ஒர்க் அது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. இப்போ எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னா ஹைட்ரஜன் இருக்காது, நைட்ரஜன் மட்டும் இருக்கும். அடுத்து வாட்டர் வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகும். வாட்டர் வேப்பர் எவ்வளவு இருக்கும், இத்தனை மோல்ஸ் இருக்குதுன்னு சொல்றோம். அடுத்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் அப்படி எழுதிடும். ஃபைனலா நமக்கு கிடைச்ச டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபைனலா நமக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் கிடைச்சிச்சுன்னா 2937 கெல்வின் கிடைச்சிச்சுன்னு சொல்றோம். இதுல எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம், இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஆரை கேன்சல் பண்ணலாம், இந்த பியை கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஃபைனல் ப்ரெஷர் கிடைக்குது. ஃபைனல் ப்ரெஷர் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 8.448 அட்மாஸ்பியர் கிடைக்குது. இப்போ ஃபைனல் ப்ரெஷர் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைனல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. சோ ஃபைனல் ப்ரெஷர் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா 8.5 அட்மாஸ்பியர் என்று சொல்லலாம். இப்போ இந்த மேட்சிங்கை பார்க்குறோம். இந்த மேட்சிங்ல பாத்தீங்கன்னாக்கா இங்க இது என்னன்னாக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடியதை பாருங்க. ரியஜென்ட் 1 மூலியமா இப்படி மாறுது. அப்படின்னா இந்த ஆல்கஹாலிக் குரூப் என்னவா மாறுதுன்னா கீட்டோனிக் குரூப்பா மாறுது. இந்த ஆல்கஹாலிக் குரூப்பும் கீட்டோனிக் குரூப்பா மாறுது. சோ இது என்னன்னு சொல்லணும்னாக்கா ஆக்சிடேஷன் என்று சொல்லலாம். இந்த ஆக்சிடேஷன் அதாவது இது 2-எத்தில் ஆந்த்ரகுயினால், இது 2-எத்தில் ஆந்த்ரகுயினோன். இந்த மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னாக்கா ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரிப்பரேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2-எத்தில் ஆந்த்ரகுயினால் ஜஸ்ட் அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போஸ் பண்ணாவே போதும், இது ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஆக்சிடேஷன் ஆயிட்டு இப்படி கிடைக்கும். இந்த ஹைட்ரஜனும் இந்த அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனோட சேர்ந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை கொடுக்கும். அடுத்து இந்த 2-எத்தில் ஆந்த்ரகுயினோன் வந்து
திருப்பும் இப்படி குயினாலா மாத்துறதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுத்து பெல்லடியம் கேட்டலிஸ்ட கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகுனா இது கேட்டலிட்டிக் ரிடக்ஷனுக்கு போகும். இது வந்து கேட்டலிட்டிக் ரிடக்ஷனுக்கு போகுதுன்னு சொல்லுவோம். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு மேனுஃபேக்சர்ல தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு பேரு ஆட்டோ ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. எதுக்கு இது ஆட்டோ ஆக்சிடேஷன் சொல்றாங்கன்னா இது அட்மாஸ்பியர் ஏர்க்கா எக்ஸ்போஸ் பண்ணாவே போதும், இது ஆக்சிடேஷன் போயிட்டு இப்படி கொடுக்கும். அப்புறமா இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்கும். அதனால்தான் ஆட்டோ ஆக்சிடேஷன் சொல்லுவோம். இந்த 2-எத்தில் ஆந்த்ரகுயினோன் என்ன பண்ணுனாக்கா இந்த கேட்டலிஸ்ட் பெல்லடியம் இல்ல நிக்கல் இல்ல பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் முன்னிலையில ஹைட்ரஜன் கேஸோட ரிடக்ஷனுக்கு போயிட்டு இந்த 2-எத்தில் ஆந்த்ரகுயினால கொடுத்துரும். அப்போ இந்த இதுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து இந்த 3s சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இதுக்கு வந்து PS சொல்லும். ஓகே, அடுத்து இது பார்க்கலாம். இங்க நல்லா பார்த்துக்கோங்க, இங்க கோபால்ட் இருக்குது, ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல இந்த சால்ட் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா COCl4 2- இருக்குது. இங்க கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +2, இங்கேயும் கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +2. அப்படின்னா இங்க இந்த கோபால்ட் +2 இங்கேயும் +2 தான். இங்க Cl- இருக்குது, இங்கேயும் Cl- தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு Cl- கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது இங்க கோபால்ட் CO+2, இங்கேயும் கோபால்ட் CO+2, இங்க Cl- இருக்குது, இங்கேயும் Cl- இருக்குது. ஆனா இங்க 4 டைம்ஸ் இருக்குது, இங்க 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இதை எடுத்துன்னு போய் Cl- டிசால்வ் பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இங்க எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுமே நடக்கலையே, அவ்வளவுதானே. இங்க வந்து கோபால்ட் +2 இருக்குது, இங்கேயும் கோபால்ட் +2 இருக்குது, இங்க Cl- இருக்குது, இங்க Cl- இருக்குது. ஆனா இங்க Cl- அதிகமா இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது, இங்க 2 டைம்ஸ் தான் இருக்குதுன்னு என்ன மீனிங்? இதுக்கு Cl- கொடுங்க, அவ்வளவுதான். அப்போ இதுக்கு Cl- கொடுக்கணும்னா ரியஜென்ட் 1 வந்து Cl- இருக்கணும். அது வந்து இங்க கான் HCl. அப்படின்னா இதை கான்சென்ட்ரேட்டட் HCl டிசால்வ் பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. இதை கான்சென்ட்ரேட்டட் HCl நீங்க டிசால்வ் பண்ணீங்கன்னா இப்படி ஆகும். இதை மறுபடியும் இப்படி கொண்டு வரணும்னு என்ன பண்ணும், ஐஸ் கோல்டு வாட்டர், இதுல வாட்டர் எடுத்து ஊத்துங்க. வாட்டர் ஊத்துனீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் HCl டைலூட் HCl மாறிடும். அப்போ அகைன் கெட் பேக் திஸ். அப்போ இதை கான்சென்ட்ரேட்டட் HCl டிசால்வ் பண்ணீங்கன்னா இப்படி காம்ப்ளெக்ஸா மாறுது. ஐஸ் கோல்டு வாட்டர்ல போட்டு இது பண்ணீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் HCl நீங்க டைலூட் பண்ணீங்கன்னு மீனிங். டைலூட் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் பேக், இப்படி சொல்றோம். சோ இதுக்கு என்ன சொல்றோம்னாக்கா அப்போ இந்த 1 சொல்றது, இதுக்கு இந்த QS. ஓகே, இப்படி நம்ம இந்த மேட்சிங் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து இந்த R எடுத்துக்கலாம். இந்த Rல பாருங்க என்ன இருக்குதுன்னா இது பொட்டாசியம் கார்பனேட், இது பொட்டாசியம் பைகார்பனேட். கார்பனேட்டை பைகார்பனேட்டா மாத்தணும் என்ன செய்யணும், H+ கொடுக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு H+ கொடுங்க, இது பைகார்பனேட்டா மாறும்போது, வேற ஒண்ணுமே கிடையாது. பைகார்பனேட்டை கார்பனேட்டா மாத்தணும் என்ன பண்ணும், இதுல இருக்கக்கூடிய H+ ரிமூவ் பண்ணணும். சோ இந்த ரியேஜென்ட் 1 என்னன்னா H+ இதுக்கு கொடுங்க, பைகார்பனேட்டா மாறும். ரியேஜென்ட் 2 இங்க H+ ரிமூவ் பண்ணுங்க, இது மாதிரி மாறும். சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த கார்போனிக் ஆசிட் இது வந்து ஆசிட், இது H+ கொடுக்கும். அமோனியம் ஹைட்ராக்சைடு பேஸ், இது வந்து என்ன பண்ணும், H+ கன்சியூம் பண்ணும். அப்போ ரியேஜென்ட் 1 என்ன பண்ணணும், H+ கொடுக்கணும். ரியேஜென்ட் 2 என்ன பண்ணணும், H+ கன்சியூம் பண்ணணும். அப்போ ரியேஜென்ட் 1 கார்போனிக் ஆசிட், இது H+ கொடுக்குது, அதனால கார்பனேட் பைகார்பனேட்டா மாறுது. ரியேஜென்ட் 2 அமோனியம் ஹைட்ராக்சைடு, இது H+ கன்சியூம் பண்ணுது, அதனால பைகார்பனேட் வந்து கார்பனேட்டா மாறுது என்று சொல்றோம். சோ இதுக்கு வந்து 4th சொல்றோம். இந்த R வந்து இதுக்கு சொல்றோம். இப்போ இந்த இதை பாருங்க, பிஸ்மத் குளோரைடு ரியேஜென்ட் 1னால பிஸ்மத் ஆக்சி குளோரைடா மாறி இருக்குது, ரியேஜென்ட் 2னால பிஸ்மத் குளோரைடா மாறிடுச்சு. இங்க பிஸ்மத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா +3, இங்கேயும் பிஸ்மத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +3. இந்த பிஸ்மத் +3 என்ன பண்ணுன்னா ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா இது மாதிரி பிஸ்மத் ஆக்சி குளோரைடு ஒயிட் டர்பிடிட்டே கொடுக்கும். அதாவது 2Cl- அயன்ஸ் பதிலா 2OH- அயன்ஸ் வருது, அதுல இருந்து வாட்டர் வெளியே போச்சுன்னா இப்படி ஆக்சிஜன் வரும்.
இப்போ பிஸ்மத் Bi3+ என்ன பண்ணுதுன்னா ஹைட்ராலிசிஸ் போகும்போது இது வாட்டரோட என்ன பண்ணுன்னா OH மைனஸ் எடுத்துக்கும். அப்போ இந்த Bi3+ இப்போ இதுல வந்து 3Cl மைனஸ் இருக்கிறதா வச்சுக்கலாம். BiCl3 பிஸ்மத் ட்ரைக்ளோரைட். இது ஹைட்ராலிசிஸ் போகும் வாட்டரோட ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணாவே போதும் ஹைட்ராலிசிஸ் போகும். இப்போ இதுல வாட்டர் ஆட் பண்ணா இது என்ன பண்ணுதுன்னா ஹைட்ராலிசிஸ் போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 2Cl மைனஸ் ஆயிட்டு பதிலா 2OH மைனஸ் வருதா வச்சுக்கலாம். இப்போ இந்த வாட்டர்ல வந்து H plus OH மைனஸ் இது வந்து HCl 2HCl ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ 2OH மைனஸ் இருக்கிறதா வச்சுக்கோங்க. 2OH மைனஸ் இருக்குது, ஒரு Cl மைனஸ் இருக்கு. இப்போ இங்க என்ன ஆகுனாக்கா இந்த OH மைனஸ்ல இருந்து என்ன வெளியே போகும்னா வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகும். இதுல இருந்து வாட்டர் மாலிக்யூல் இப்படி வருது. இந்த OH மைனஸையும் இந்த H பிளஸையும் வாட்டரா ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி ரிமூவ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்னு பாருங்க. So Bi3+ O2 மைனஸ் Cl மைனஸ், அதாவது பிஸ்மத் ஆக்சிக்ளோரைடு. இதை தான் ஒயிட் டர்பிடிட்டி என்று சொல்லுவோம். So இந்த பிஸ்மத் ஆக்சிக்ளோரைடு என்றது என்னன்னா ஒயிட் டர்பிடிட்டி என்று சொல்றோம். இது ஒயிட் டர்பிடிட்டி. இந்த பிஸ்மத் குளோரைட ஜஸ்ட் ஹைட்ராலிசிஸ் அனுப்புங்க. ஜஸ்ட் இதுல வாட்டர் ஆட் பண்ணுங்க போதும். இந்த பிஸ்மத் குளோரைட்ல ஜஸ்ட் நீங்க வாட்டர் ஆட் பண்ணாவே போதும். இது ஹைட்ராலிசிஸ் போயிட்டு பிஸ்மத் ஆக்சிக்ளோரைடா கொடுக்கும். அப்போ வந்து டைஹைட்ரஜன் ஆக்சைடுனா வாட்டர். இந்த வாட்டர் ஆட் பண்ணாவே இது வந்து ஹைட்ராலிசிஸ் போகும். இத மறுபடியும் இப்படி மாத்தணும்னா என்ன செய்யணும்? HCl ஆட் பண்ணுங்க இதுல. சோ இந்த HCl நீங்க ஆட் பண்றீங்க. இந்த HCl நீங்க ஆட் பண்றீங்க. இந்த HCl நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த பிஸ்மத் ஆக்சிக்ளோரைடு மறுபடியும் பிஸ்மத் குளோரைடா மாறுது. அப்போ இங்க என்ன சொல்லணும்னாக்கா சோ இதுக்கு வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் சொன்னோம். இந்த S ஆப்ஷன் சொன்னோம். அப்போ இந்த பிஸ்மத் ட்ரைக்ளோரைட ஹைட்ராலிசிஸ் கப்சா பிஸ்மத் ஆக்சிக்ளோரைடு ஒயிட் டர்பிடிட்டி கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம் இதுல இருந்து.